மழைக்கால நோய்களும் சித்த மருத்துவம், அதை பற்றி நாம் பார்க்கலாம். மழைக்காலம்ன்றது வாழ்க்கை துணை மாதிரி, இருக்கவும் முடியாது இல்லாமவும் இருக்க முடியாது. ரெண்டு விஷயம் இருக்கு. நான் நல்லா கவனிங்க, வாழ்க்கை துணைன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா மனைவின்னு சொன்ன நிறைய பேர் சண்டைக்கு வருவீங்க இல்லையா? அதனால வாழ்க்கை துணைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா மனைவிகளுக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் ரொம்ப முக்கியம். அதனால வேற வழி இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா மழை என்பது இல்லாமலும் நம்மளால இருக்க முடியாது. இருந்தாலும் பிரச்சனையாக தான் இருக்கு. இப்போ நாளைக்கு ஒரு ஏதோ புயல் வருதுன்றாங்க, எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இந்த தடவை கொஞ்சம் தப்பிச்சிட்டோம், சரி இருக்கட்டும். மழைக்காலத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் பல இருந்தாலும் அதில் சில முக்கியமான விஷயங்கள் மழை நேரத்தில் வரக்கூடியது. மழை பெய்து கொண்டிருக்கும் போது வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நம் உடலின் சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் உடலின் வன்மை குறையுமா. ஏன்னா வேநீர் காலங்களில் உடலின் வன்மை அதிகமாகும். ஆனால் அந்த வேநீர் காலம் முடிந்த பிறகு வரக்கூடிய கார்காலத்தில் உடல் வன்மை குறையும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போவுமே சித்த மருத்துவம் என்பது வருமுன் காப்போம் மருத்துவம் தான். வருமுன் காப்போம் மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்ற ஒரு விஷயம் கால ஒழுக்கம். நாம தெரிஞ்ச ஒழுக்கம் நாம நல்ல குணங்களோட இருக்கணும், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அப்படின்னு நாம படிச்சிருக்கோம், அது வேற விஷயம். ஆனால் உடல் நலத்தை பேணுவதற்கு கால ஒழுக்கம் என்று ஒன்று அவசியம். அது என்ன கால ஒழுக்கம்? காலம் என்பது ஒரு வருடத்தில் வருகின்ற பருவங்கள். வேனில் பருவம், முதுவேனில் பருவம், கார்காலம், கூதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம் என அழகாக பெரும்பொழுதாக தொல்காப்பியத்திலிருந்து ஏன் புறநானூற்றிலிருந்து புறப்பொருளாக பொழுதுகளை பிரித்திருக்கிறார்கள் நம்மவர்கள், நம் முன்னோர்கள். அந்த பொழுதுகளில் இந்த 6 பொழுதுகள் ஒரு வருடத்தில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு நாள் என்னோட கல்லூரியில் ஒரு ஆசிரியர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொண்டேன். அந்த விஷயத்தை உங்களுக்கும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷுவலாக பேசிட்டு இருக்கும்போது, நன்றாக கவனித்து பாருங்கள், தமிழ் மாதம் பிறந்தால்தான் காலநிலையும் பருவநிலையும் மாறும். நாமெல்லாம் ஆங்கில மதத்துக்கு அடிமையாயிட்டதுனால அதை மறந்தே போயிட்டோம். மிகச்சரியா சொல்லியிருக்காரு. நிறைய நேரம் நான் கவனிச்சிருப்பேன். கரெக்டாக ஐப்பசி மாதம் பிறக்கும் போது ஒரு பருவம் மாறும், சித்திரை 1 பிறக்கும் போது ஒரு பருவம் வரும், மார்கழி 1 போது ஒன்று வரும், கார்த்திகையின் போது ஒன்று வரும், இளைய வேனல் காலம் வைகாசி, மாசி, பங்குனி என்று ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பிலும் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. அது பருவநிலை மாற்றம். ஜனவரி 1ஆம் தேதி பருவநிலை மாறாது, பிப்ரவரி 1ல மாறாது, மார்ச்ல மாறாது, டிசம்பர்ல மாறாது, செப்டம்பர்ல மாறாது. ஆனா கரெக்டா பாருங்க, தமிழ் மாத பிறப்பு என்பது பருவங்கள் மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள் அடிப்படையில் நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. இது மிக சிறப்பான விஷயம். இந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதற்கு முன்னால இந்த ஒழுக்கம் இருக்கட்டும், நம்ம மழைக்கால நோய்கள் என்ன அப்படின்றத நாம பார்க்கலாம். மழைக்கால நோய்கள்னும் போது 3 முக்கிய வியாதிகளை பற்றி நான் இன்னைக்கு பேச போறேன். முதலாவதாக வருவது ஜுரம், இரண்டாவதாக வருவது கபம் அதிகரித்த ஈழை, இருமல், சளி, சுவாசகாசம் போன்ற நோய்கள், மூன்றாவதாக வருவது வயிற்றுப்போக்கு, வயிற்று உபாதைகள். இந்த 3ஐ பற்றியுமே பேசலாம் இன்னைக்கு. சுரம் என்ற நோயை பற்றி சித்த மருத்துவம் பல பேர்ல சொல்லுது. வெப்பு, வெறுக்கும் காய்ச்சல், தும்ம, காங்கை, சூடு, தழல், அனல், சும்மை, பிறப்பில் இறப்பில் தொடரும் நோய், பம்மல் நோய், காந்தல், பல பெயர் சுரமே அப்படின்றாங்க. வெம்மை நோய்னு சொல்றாங்க, பிறப்பிலும் இறப்பிலும் தொடர்கின்ற ஒரு நோய் ஜுரம்னு சொல்றாங்க. ஏன் இந்த வார்த்தை மிக முக்கியம், பிறப்பிலும் இறப்பிலும் தொடரும் நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக குழந்தை பிறந்தவுடன் கொஞ்ச நாளில் வரக்கூடிய முதல் வியாதி ஜுரமா இருக்கும். சாவதற்கு முன்பு நிறைய நேரம் இந்த ஜுரம் நிறைய பேர் செத்துருக்காங்க. ஸோ பிறப்பிலும் இறப்பிலும் தொடர்கின்ற நோய் ஜுர நோய் என்று அழகா தெளிவாக சொல்லி வச்சிருக்காங்க. வெறுக்கும் காய்ச்சல் என்று சொல்றாங்க, பம்மல் நோய் என்றும் சொல்றாங்க, வெப்பு நோய் என்று சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இல்லை இருக்கு, எனக்கு இருக்கு, இங்க குடிங்க. வெம்மை, வெப்பு, வெறுக்கும் காய்ச்சல், தும்ம, காந்தல், சூடு, தழல், அனல், இம்மை, பிறப்பில் இறப்பில் தொடரும் நோய், பம்மல் நோய், காந்தல் என பல பெயர் சுரமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஜுரம். ஜுரத்துக்கு மட்டும்
மிக மிக சமீப காலங்களாக, சமீப ஆண்டுகளாக, ஒரு காலத்தில் நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஜுரம் என்பது ஒரு சாதாரண நோய். அந்த சாதாரண நோய் என்ன வரும், ஒரு வாரம் 3 நாள் இருக்கும், போயிடும். அதிகபட்சமாக டைஃபாய்டு மாதிரியான ஜுரங்கள் வந்தால் ஒரு 21 நாள். நன்றாக கவனிங்கள். அறிவியல்ல கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படாத, அதாவது தெரிஞ்சிச்சு ஆனாலும் முன்னேற்றங்கள் ஏற்படாத காலகட்டம். அப்பொழுது குளோரோம்ஃபெனிகால் அல்லது குளோரோமைசிட்டின் என்ற ஒரே ஒரு மருந்து தான் டைஃபாய்டுக்கு இருந்தது. அதனால் அதை 21 28 நாட்கள் கொடுத்துதாங்க. அதற்கு பிறகு அப்பவும் காய்ச்சல் பெரிய வியாதியாக யாரும் கருதலை. ஆனால் சமீப காலகட்டங்களாக காய்ச்சல் கொல்லும் நோயாக மாறிக்கொண்டிருக்கிறது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். டெங்கி என்று சொல்லக்கூடிய, நிறைய பேர் டெங்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் மருத்துவ முறை பிரகாரம் அதை டெங்கி என்று தான் சொல்லணும். டெங்கி என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் ஆட்கொல்லியாக மாதிரி பல வருடங்கள் ஆகிவிட்டது. இன்று வரை பயப்படக்கூடிய ஒரு நோயாகத்தான் இருக்கு. இரத்த தட்டணுக்கள் தடதடன்னு குறையுது. எவ்வளவு மருத்துவ ரீதியாக எவ்வளவு இரத்த தட்டணுக்களை உள்ளே செலுத்தினாலும் 2 நாட்கள் அல்லது 1 நாளில் மீண்டும் அழிந்து விடுகிறது. அதன் காரணமாக உடலெங்கும் இரத்தப்போக்கு ஏற்படுகிறது, உள்ளுறுப்புகள் செயலிழந்து விடுகின்றன, அதற்கு பிறகு மரணம் அடைகிறோம். இந்த ஒரு வியாதி. இந்த வியாதியை எப்போ வருது, இந்த டெங்கி என்று சொல்லக்கூடிய ஜுரம் எப்பொழுது வருகிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், மழை பெய்து விட்ட பின் கண்டிப்பாக வரும். மழை நாட்கள் முடிந்து 2 நாள் ஆயிடுச்சு, மழை முடிஞ்சிச்சு, 2 நாள் வெயில் அடிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் இந்த டெங்கி ஜுரத்துக்கான அடித்தளம் இடப்படுகிறது. என்னதான் நாம சொன்னாலும் கொசு கடிக்குது, அதன் மூலமாக தான் பரவுது, அதனால வெக்டார் என்று சொல்லக்கூடிய பரவல் காரணியை தடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட, அல்லது அந்த மாதிரி வந்தாலும் கூட, அதையும் தாண்டி டெங்கி என்று சொல்லக்கூடிய இந்த ஜுரம், மிக மோசமான இந்த ஜுரம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இது தவிர அதே வைரஸ் மூலமாக, ஏடிஸ் ஏஜிப்டி என்று சொல்லக்கூடிய கொசுவின் மூலமாக பரவுகின்ற இன்னொரு வைரஸ் நோய் இந்த சிக்குன் குனியா என்று சொல்லக்கூடிய, அதை நிறைய பேர் விளையாட்டா சிக்கன் குனியா என்று சொல்வார்கள். சிக்கன் குனியா என்று சொல்லக்கூடிய அந்த வியாதியும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இன்று வரை கூட பார்த்தீங்கன்னா, ஜுரம் வந்தது, கை கால்லாம் அதிலிருந்து எனக்கு மூட்டுலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வியாதியும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. சரி, இது 2 மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை நீர் தேங்கி சாக்கடைகள் உருவாகி அந்த சாக்கடையில் வேற ஒரு கொசு முட்டையிட்டு, நன்னீரில் இடுகின்ற கொசு வேறு, முட்டையிடுகின்ற கொசு வேறு, சாக்கடை தண்ணியில் முட்டையிடுகின்ற கொசு வேறு. நன்னீரில், அதாவது சுத்தமான மழை தண்ணி எங்கெங்க தேங்குதோ, காவா தண்ணி சேராம, சாக்கடை நீர் சேராம எங்கெங்க தேங்குதோ அந்த இடத்தில் முட்டையிடுகின்ற கொசுவினால் சிக்குன் குனியா என்று சொல்லக்கூடிய ஜுரமும், டெங்கி என்று சொல்லக்கூடிய ஜுரமும் பரவும். ஆனால் சாக்கடையாக மாறிய பின்னால் சாக்கடை நீரில் ஒரு கொசு முட்டையிடுகிறது. அது அனஃபீலஸ் கியூலக்ஸ் என்று 2 கொசுக்கள் முட்டையிடுகின்றன. அதனால் மலேரியா என்று சொல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்களை உடைக்கின்ற ஒரு ஜுரமும், இன்னொரு நினக்கோளங்களை வீக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு யானைக்கால் வியாதியை தருகின்ற ஒரு ஜுரமும் வருகிறது. ஆக ஜுர வகையை எடுத்துக்கொண்டால் தற்சமயம் 4 ஜுரங்களை சொல்கிறோம். ஆனால் சித்த மருத்துவம் பல பெயர்களில் அதை அழைக்கிறது. வெம்மை, வெப்பு, விருக்கும், காய்ச்சல் என்று ஒரு பாடலாகவே அதன் பிறப்பிலும் இறப்பிலும் தொடர்கின்ற நோய் என சொல்கிறது. அதன் வகைகளை சொல்கிறது. சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை 64 வகைகளாக ஜுரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 64இல் 52 ஒரு வகையாகவும் 12 வேறு ஒரு வகையாகவும் வருது. இந்த 52 நாம் சொல்லக்கூடிய இந்த காரணிகளால், வெளியில இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய நோய் தொற்றினால் வரக்கூடிய ஜுரங்களாகவும், இதை தவிர்த்து 12 காரணிகள் வெளிப்புற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அல்லது என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் காரணிகளாலையும் வரத்தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்ற காரணம், அங்கே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற காரணங்களும் இப்பொழுது வருகின்ற சிம்டமும் ரொம்ப மேட்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா, ஜுரம் வருகிறது என்று சொன்னால் அதர் தலைவலி, உடல் வலி, இருமல், காய்ச்சல், தொண்டை வலி என்று எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு வரும். அப்போ அதையெல்லாம் ஒரு சுரமாக சொல்றாங்க. வாத சுரம் என்று ஒரு சுரமாக சொல்றாங்க. உடம்பு முழுக்க வலிக்கும், மூட்டுகள் தோறும் வலிக்கும், இவையெல்லாம் வாத சுரத்தின் அறிகுறிகள்னு சொல்றாங்க. அந்த ஜுரம் சிக்கன் குனியாவா இருக்கலாமே, ஏன் இருக்கக்கூடாது?
அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் நிமோனியா காய்ச்சல், இன்ஃப்ளூயன்சா என்று சொல்லக்கூடிய நிமோனியா வருகிறது. இன்ஃப்ளூயன்சா முதலில் வைரஸ் நோயாக வரும், பின்னர் அதை தொடர்ந்து அது நிமோனியா என்ற ஒரு தீவிர நிலையாக மாறும். அப்போ இந்த நிமோனியா என்று சொல்லக்கூடியது கபசுரமாக மாறுகிறது. இன்றைக்கெல்லாம் சித்த மருத்துவத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கொரோனா என்று சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தான் கொரோனா என்ற நோயை ஏற்படுத்துகிறது. இந்த நோய் மிகப்பெரிய நிமோனியாவை நுரையீரல் முழுக்க உண்டாக்குகிறது. சாதாரண நிமோனியா இல்லை. ஒரு காலத்தில் நிமோனியா என்று சொன்னால் நமது நுரையீரலில் பல பகுதிகள் பிரிவுகள் இருக்கு. வலது பக்கம் 3, இடது பக்கம் 2 செக்மெண்டா பிரிச்சிருக்கிறோம். அப்படி பிரிக்கப்பட்ட இடத்துல ஏதேனும் ஒரு பகுதியில் மட்டும் சளி அடைத்து கொண்டு காற்று உள்ள போகாது, அது நிமோனியா. ஆனால் இந்த கொரோனாவை ஏன் மரணம் அடைஞ்சாங்க தெரியுமா? இந்த கொரோனால மொத்த நுரையீரலும் பாதிக்கப்பட்டுருச்சு. அப்போ காற்று உள்ளே செல்வது சுத்தமாக இல்லை. அதனால தான் கொத்து கொத்தாக மக்கள் மடிந்தார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அந்த நுரையீரல் முழுக்க நிமோனியாவை ஏற்படுத்தக்கூடிய கொரோனா வைரஸை கூட கபசுரம் என்று சொன்னேன் இல்லையா, அதை கபசுர குடிநீர் என்று ஒன்றை கொடுத்து சித்த மருத்துவத்தின் மூலம் மரணத்தை பெருமளவு தடுத்தார்கள். மரணம் அடையலன்னு சொல்ல மாட்டேன், அதோட இன்சிடென்ட்ஸ், அதாவது நிகழ்வுகள் குறைக்கப்பட்டது. 10 பேர் சாவறான், கபசுர குடிநீர் கொடுத்தாச்சு, அதுல 3 பேர் செத்தான், 4 பேர் செத்தான்னா அந்த நிகழ்வு குறைக்கப்படுகிறது. அந்த நிகழ்வு குறைக்கப்பட்டது ஒரு சித்த மருந்தினால் தான், அதுவும் கபசுர குடிநீர் என்ற மருந்தினால் தான். ஆக முதலாவதாக சொல்லப்பட ஜுரம் இத்தகைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அப்ப டெங்கி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜுரம் என்ன? அதற்கு சிறப்பா ஒரு மூலிகையை சொல்றாங்க, நிலவேம்பு தான் அதற்கு சிறப்பான மூலிகை. அந்த மூலிகையை கொண்டு கொடுக்கப்பட்ட ஜுரம், கொடுக்கப்பட்ட மருந்து நிலவேம்பு குடிநீர். அதை கொடுக்கும்போது அது மிகச் சிறப்பாக டெங்கி என்று சொல்லக்கூடிய ஜுரத்தை அகற்றும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நாம எல்லாம் ஒரே நோக்கில் நிலவேம்பு குடிநீரா டெங்கி ஜுரம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நோக்கில் இருக்கிறோம். அது உண்மையில் தவறு. நிலவேம்பு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகள் நிறைய சொல்றது என்னன்னா, நிலவேம்புக்கு ஆன்டி பீரியாடிக் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்கை உண்டு. அது என்ன ஆன்டி பீரியாடிக் என்று சொல்லக்கூடிய செய்கை என்று பார்த்தீர்கள்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஜுரம் வருது, 2 நாள் நடுவில் நல்லா இருந்தான், 3ஆவது நாள் ஜுரம் வந்தது, மறுபடியும் 2 நாள் நல்லா இருந்தான், 3ஆவது நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இதற்கு முறை ஜுரம், முறை வைத்து வருது இல்லையா, அதனால இதை சித்தர்கள் முறை ஜுரம் என்று சொல்லி இருக்கிறாங்க. இந்த முறை ஜுரம் போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுவதுதான் ஆன்டி பீரியாடிக் என்று சொல்லக்கூடிய மருந்து. இந்த ஆன்டி பீரியாடிக் ஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய செயல் நிலவேம்பில் அதிகம் இருக்கிறது. நிலவேம்பு என்பது விட்டு விட்டு வரும் ஜுரங்களையும் கேட்கும், டெங்கி போன்ற ஜுரங்களையும் கேட்கும். எல்லா வகையான வைரஸ் ஜுரங்களுக்கும் நிலவேம்பு நல்லது. ஸோ அப்போ என்ன, இப்போ மறுபடியும் இப்போ இதை நோய்களை பற்றி சொல்லிட்டேன். இதுக்கு எப்படி வழி, மருந்துகள் என்ன, மருத்துவம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள், நாம் சாதாரணமாக பார்க்கக்கூடிய மூலிகைகள் தான். அவற்றையெல்லாம் கால ஒழுக்கத்தில் நாம் சேர்த்து கொண்டிருந்தோம், இப்பொழுது சேர்ப்பதில்லை. என்ன மழை அடித்தாலும் என்ன வெயில் அடித்தாலும், வெயில் காலத்திலும் சரி மழை காலத்திலும் சரி, காஃபி இல்லாமல் யாருக்கும் ஓடுறதில்லை, டீ இல்லாமல் யாருக்கும் பொழுது விடியறதே கிடையாது இல்லையா? ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா காப்பியும் தேநீரும் உஷ்ண வீரியமுடையவை. ஆக வெயில் காலத்தில் குடிக்கும்போது அவற்றினால உடம்பு உஷ்ணமாகுமே தவிர குளிர்ச்சி அடையாது. அதனால கால ஒழுக்கம், வெயில் காலம், இளவேனில், அதை கூட வெயில்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை, இளவேனில் முதுவேனில்னு தான் பிரிக்கிறாங்க. இளவேனில் என்று சொன்னால் பகலில் வெயில் அதிகமாக இருக்கும், முதுவேனில் என்று சொன்னால் 12 மணிக்கு பிறகு வருகின்ற வெயில் அதிகமாக இருக்கும். சாயங்கால நேரம் வெயில் அதிகமாக இருக்கும், அப்பா கொல்லுது. காலை வெயில் அதிகமாக இருக்கு. சித்திரைகள்லாம் பார்த்தீங்கன்னா இளவேனில் காலம், சித்திரை வைகாசி 2 மாதங்கள் இளவேனில் காலம், ஆணி ஆடி முதுவேனில் காலம். அப்படியே சித்திரை வைகாசி ஆடி ஆவணி புரட்டாசி கூதிர்காலம், அதற்கடுத்தது ஐப்பசி கார்த்திகை கார்காலம், முன்பனி காலம் மார்கழி தை முன்பனி காலம், மாசி பங்குனி பின்பனி காலம். அப்படி எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த வேநீர் காலத்தில் நன்றாக கவனியுங்கள், கூழும் பழைய சோறும் குடிக்க சொல்லியிருக்காங்க. ஏனெனில் வெப்பம். ஆனால் நாம் அதை விட்டுட்டு அந்த கால ஒழுக்கத்தை விட்டு வெளியே வரோம். அந்த கால ஒழுக்கத்தை விட்டு வெளியே வந்து
வெயில் 100 டிகிரியை தாண்டினாலும் சரி, 110 டிகிரிக்கு தாண்டினாலும் சரி, காலையில் எழுந்தால் காஃபி, சாயங்காலம் ஒரு டீ என்று வாழ்கிறோம். ஆக கால ஒழுக்கத்திலிருந்து விலகுவதன் காரணமாக நோய்கள் நிறைய வருது. அப்ப இதே போல மழைக்காலம், கார்காலம் என்று சொல்லக்கூடிய கார்காலத்திற்கான ஒழுக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்நீர் பருகுதல் கால ஒழுக்கம். சிம்பிளான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாவே இருக்கும். ஆனால் இது நாள் வரையும் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அதுதான் கால ஒழுக்கம்ன்றதே, அதுதான் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம பாட்டி சொல்லியிருப்பாங்க, நான் சொல்றது, எனக்கு முன்னால நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நாம் அதை பின்பற்றாமல் மறந்து விடுகிறோம் என்பதுதான். வெந்நீர் குடிங்க, மழை காலத்துல கூட கொஞ்சம் சீரகம், அகத்தை சீராக்குவது சீரகம், சீரகம் சேர்த்து கொள்ளுங்கள், மிக நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமா, சுக்கு கஷாயம் குடிக்கிறது நல்லது. கார்கால நேரங்களில் நோய்களை தடுக்க வேண்டும். ஏன்னா முதல்ல வைரஸ் வரும்போது நம்ம தொண்டை பகுதியில் தான் வந்து தங்கும். ஏன்னா தும்மல் போடுறோம், மூச்சை இழுக்கிறான், வைரஸ் நோயாளி ஒரு தும்மல் போடுவான், அதில் ஃபுல்லாக காற்று ஃபுல்லாக அந்த வைரஸ் பரவும். அந்த வைரஸை அந்த இடத்துல கிராஸ் பண்ணுறவங்க ஒருத்தவங்க உள்ளே இழுப்பாங்க. உள்ளே இழுத்த உடனே மூக்கில் இருந்து முதல்ல போகும்போது கடவுள் நல்ல விஷயம் ஒன்று வச்சுருக்கான். என்னென்னா, தொண்டையில் 2 லிம்ஃபாட்டிக் கிளாண்ட்ஸ் இருக்குது, லிம்ஃபாட்டிக் டிஷ்யூ, அது பேர் வந்து டான்சில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிம்ஃபாட்டிக் டிஷ்யூ என்ன தெரியுமா பண்ணும், மூக்கு வழியாக இழுக்கப்பட்டு தொண்டைக்குள்ளே போகிறதுக்கு, சுவாச குழலில் போகிற எந்த கிருமியாக இருந்தாலும் கப்புன்னு பிடிச்சிக்கும். அப்போ அந்த வைரஸையும் சேர்த்து பிடிக்கும் போது அதுக்கு சில பிரச்சனைகள் வரும் இல்லையா. அந்த நோயாளியை எதிர்த்து, அதாவது திருடனை எதிர்த்து போலீஸ் போராடும் போது திருடன் ஏதாவது கத்தியால் கீறனா போலீஸுக்கு காயம் வர மாதிரி இந்த தொண்டை பகுதியும் புண்ணாகும். அது தொண்டை கமறலை ஏற்படுத்தும். ஸோ அப்போ அதற்கு தான் சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்தில் குளிர்ச்சியான பொருள்கள், தயிர், மோர் போன்ற குளிர்ச்சியான மோர்பானங்கள், நீர்பானங்களை தவிர்த்து சுக்கு நீர், மல்லி நீர் போன்றவற்றை பருகுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கால ஒழுக்கத்தின் கார்கால ஒழுக்கத்தில் வருது. கம்பளி ஆடைகளை அணிவது முன்பனி பின்பனி காலங்களில் சொல்லப்பட்ட கால ஒழுக்கம். கம்பளி ஆடைகளை அணியுங்கள்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு ஒழுக்கங்களை நாம் தவறும் பொழுதுதான் இந்த நோய்கள்லாம் ஏற்கனவே இருந்தது, வந்தது. அதிலிருந்து இப்போ இருக்கிற ஆன்டிபயோட்டிக், இம்யூனைசேஷன்லாம் எதுவும் இல்லாமல் பொழைச்சி தானே வந்திருக்காங்க. எப்படி முடிந்தது? அது எப்படி முடிந்தது என்றால் அந்தந்த கால ஒழுக்கத்தை அவர்கள் பின்பற்றியது தான் காரணம், வேற எதுவும் சொல்ல முடியாது. ஜுரத்தை பொறுத்தவரை சித்த மருத்துவம் சொல்வது ஒரே ஒரு பாயிண்ட் தான், குடர் தன்னில் சீதமலாது சுரமும் வாராது. ஜுரம் வருவதற்கு முதலாவதாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் உணவு சரியாமை ஏற்படும். இயற்கை மருத்துவத்தில் கூட ஒரு பழமொழி உண்டு, அஜீரணமும் மலச்சிக்கலும் ஆதி நோய்கள், மற்றவையெல்லாம் மீதி நோய்கள்னு சொல்லுவாங்க. அஜீரணம் வரக்கூடாது, மலச்சிக்கல் வரக்கூடாது, இவை 2ம் ஆதி நோய்கள், இவற்றின் தொடர்பாக மீதி நோய்கள் வருகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இயற்கை வைத்தியம் பெரும்பாலும் சித்த மருத்துவத்தை சார்ந்துதான் இயங்குகிறதுன்னே சொல்லலாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய யோக மருத்துவம் எல்லாமே சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் விரவி கிடந்தது தான். அதை கொஞ்சமாக எடுத்து தொகுத்து வடிவமைக்கப்பட்டது தான் அந்த மருத்துவம். ஸோ இதில் சொல்ல விரும்புவது என்றால், குடர் தன்னில் சீதமலாது சுரமும் வாராது, அஜீரணமின்றி சுரமும் வாராதுன்னு தேரையர் சொல்றார். அஜீரணம் இல்லாமல் சுரம் வராது. நன்றாக கவனிங்கள், சுரம் வரப்போகிறது என்று சொன்னால் அதற்கு முந்தைய பொழுதில் நமக்கு பசிக்காது. சாயங்கால நேரம் ஜுரம் வரும்னா மத்தியான நேரம் பசிக்காது. காலையில் எழுந்ததும் ஜுரம் வரும்னா காலையிலேயே பசிக்காது, நைட்டும் பசி இருக்காது. ஆக அஜீரணமும் குடலில் சீதம் என்று சொல்லக்கூடிய உணவு சரியாமையும் இருந்தால் அது ஜுரத்தை வருவிக்கும் அப்படின்றது சித்தர்கள் கருத்து. ஜுரம் இருக்கும் பொழுது மலச்சிக்கலும் கூடவே இருக்கும். ஏன் என்று பார்த்தோம் என்று சொன்னால் நான் சொன்ன விஷயம்தான். ஏன்னா அதற்கு ஆதி காரணமே குடலில் சீதம் என்று சொல்லக்கூடிய செரிமான சக்தி குறைந்து கபம் அதிகமாகி அதன் மூலமாக மலம் வெளியேறுவது தடைபட்டு அந்த கபம் உடம்பெங்கும் பரவி ஜுரத்தை வருவிக்கிறது. ஆக ஜுரத்திற்கான மருந்துகளை உட்கொள்ளும் பொழுது எப்பவுமே சித்த மருத்துவத்தில் ஒரு சின்ன மலமிளக்கி மருந்து சேர்த்து கொடுப்பாங்க. அப்போ மலம் வெளியே சென்றால் பசி எடுக்கும், பசி எடுக்கும் போது அந்த கபம் நீங்கும், கபம் நீங்கினால் ஆட்டோமேட்டிக்காக ஜுரம் விட்டுரும். ஜுரம் ஒரு மோசமான வியாதி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு உறுப்பும் தன்னோட செக்ரேஷனை நிறுத்திடும். ஜுரம் வந்தால் பசிக்காது, வாயில் உமிழ்நீர் சுரக்காது, கண்ணில் தண்ணி வராது, உடம்பு தோல் வறட்சியாக போயிடும், தோல்லேருந்து வியர்வை வராது. கவனிச்சுருக்கீங்களா எல்லாரும்?
ஜுரம் வரும்போது இத்தனை சுரப்பும் நின்றுவிடும். ஏன் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த விஷயம்தான். எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடியது இந்த ஜுர நோய். ஸோ சமீப காலத்தில் ஆட்கொல்லி நோயாக மாறி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளில் ஆட்கொல்லி நோயாகவே மாறிவிட்டது என்று சொல்லலாம். டெங்கி ஜுரம்லாம் வந்தால் பயப்படும் அளவிற்கு தான் நமக்கு நிலைமை இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஈழை, இருமல், கபம் போன்ற வியாதிகள். இது வருவதற்கு ஒரு முக்கியமான ஒன்று காரணமாக இருக்குது. ஜலதோஷம் போன்றவை நான் ஏற்கனவே சொன்னேன், இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அல்லது கொரைசா என்று சொல்லக்கூடிய அக்யூட் கொரைசா என்று சொல்வார்கள். சாதாரண சளியை ஏற்படுத்தக்கூடியது. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஃப்ளூவை ஏற்படுத்தும். அது கொரோனா வைரஸில் ஒரு பகுதி தான். இன்ஃப்ளூயன்சா வைரஸும் கொரோனா வைரஸ் போன்றது தான். ஆக இதை எடுத்துக்கொண்டால் ஜலதோஷம் என்று சொல்லக்கூடியது காமன் கோல்டு அல்லது அக்யூட் கொரைசா. இதற்கும் அப்போ இன்ஃப்ளூயன்ஸாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமன் கோல்டு என்று சொல்லக்கூடிய சாதாரண அக்யூட் கொரைசா பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளில் தானாகவே மருந்து இல்லாமல் குணமாயிடும். பெரும்பாலும் ஜுரம் லேசாக இருக்கும், அதிகமாக இருக்காது. துவங்கும் போதும் சரி, இந்த 5 நாட்கள் 7 நாட்களில் முடியும் போதும் சரி, ஒரு நாளும் மேற்கொண்டு மேலே போகும். ஒரே நேரத்தில் சடனாக வரவே வராது. ஆனால் இன்ஃப்ளூயன்ஸா அப்படி இல்லை. திடீர்னு காய்ச்சல், திடீர்னு சளி, திடீர்னு தலைவலி.